ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு வகையான இழப்பீடு மற்றும் நிவாரண உதவித்தொகையை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். 3/12/2024 அன்னைக்கு தான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, தமிழ்நாட்டில் நவம்பர் 30 முதல் வீச தொடங்கிய பெஞ்சல் புயலின் காரணமாக பரவலான மற்றும் கடுமையான மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பெறப்பட்டது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இதன் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழையின் அளவு வழக்கத்தை விட மிக அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மழையின் காரணமாக இப்போதைக்கு உங்களுக்கான அதுக்கான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள், நிவாரண உதவித்தொகை. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் பார்த்தேன் இன்றைக்கி நடைபெற்றிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இக்கூட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகள் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு சில நிவாரண உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன, புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தோடைய குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வழங்கிடவும். ஸோ யாரெல்லாம் இந்த புயலால் இறந்திருக்காங்களோ அவங்க குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 10,000 வழங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புயலால் உங்கள் குடிசை வீடு ஏதாச்சும் சேதமாயிருக்கு அப்படின்னா 10,000 ரூபாய் வழங்க சொல்லியிருக்காங்க. முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ குடிசை வீடு முழுமையாகவே பார்த்தா சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக வீடு வழங்குவதற்கு முன்னுரிமை கொடுத்து முன்கூட்டியே அவங்களுக்கு வீடு வழங்குக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 ரூபாய் வழங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மழைநாள் எவ்வளோனா 33% மேலே பாதிக்கப்பட்டிருக்கு நெற்பயிர் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் வழங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமுற்றிப்பின் இழப்பீடாக ஹெக்டருக்கு 22,500 ரூபாய் வழங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 33%க்கு மேலே அந்த சேதாரம் அடைஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா ஹெக்டருக்கு 22,500 ரூபாய் தர சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் பார்த்தா வழங்க சொல்லியிருக்காங்க. இதுலையுமே பயிர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்பு நிவாரணமாக 37,500 ரூபாய் வழங்கிட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எருது, பசு ஏதாச்சும் பார்த்தா உயிரிழந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நிவாரணமாக 37,500 ரூபாய் வழங்க சொல்லி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக 4,000 வழங்கிடவும், கோழி உயிரிழப்பு நிவாரணமாக 100 ரூபாய் வழங்கிடவும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக அதி கனமழையின் காரணமாக கடுமையான மழை பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 மாவட்டங்களுக்கு பார்த்தா வாழ்வாதாரம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்க சொல்லி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகள் இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்று வழங்கிடவும் பார்த்தா வழிவகை செய்யுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மழையால் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் தொலைஞ்சிருச்சு, சேதாரம் அடைஞ்சிச்சு அப்படின்னா சிறப்பு முகாம் ஏற்படுத்தி வாங்கி கொடுக்கறதுக்கு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிடவும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்
தங்கள் மாவட்டங்களில் கடுமையாக பாதிப்பட்ட பகுதிகளை அரசுக்கு அனுப்பி வைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிவாரணம் 2000 ரூபாய் வழங்குவது தொடர்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த பகுதிகளில் இருக்கோ அதுக்கு எல்லாமே பாதிக்கப்பட்ட பகுதியில் இன்ஃபர்மேஷன்ஸை அனுப்பி வைங்க அப்படின்றத வந்து பார்த்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வெள்ள நிவாரண நிதி யார் யார் கிடைக்க போகுதுன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட சார்ந்த அட்டைதாளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு டிஎன்டிபிஆர் அதில் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தா 3 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க 2000 ரூபாய் வழங்கப்படும். பட் கீழே ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மீதி இருக்க தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க இன்ஃபர்மேஷனை கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 2000 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் அதிகபட்சமாக பாதிப்படைஞ்சிருக்கோ அந்த குடும்பதாரர்களுக்கும் 2000 ரூபாய் வந்து பார்த்தா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுக்கு 2000 ரூபாய் வந்து பார்த்தா வழங்குறாங்க. ஸோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க உங்கள் குடும்பங்களுக்குன்னா கண்டிப்பாக குடும்ப அட்டைக்கு 2000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர்த்து பாட புத்தகங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சேதம் அடைஞ்சவங்களுக்கு. அதேமாரி டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு சிறப்பு முகாம் ஏற்படுத்தி வாங்க சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்தா உங்களுடைய வெள்ளாடு, செம்மறி ஆடு, கோழி அந்த மாதிரி ஏதாச்சும் உயிர்ந்திருக்குன்னா அதுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. எருது, பசு அந்த மாதிரி ஏதாச்சும் கால்நடைகள் விழுந்திருக்குன்னா அதுக்கும் நிவாரணம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களை பயிர் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கும் நிவாரணம் வழங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல்வேறு வகையான நிவாரண உதவித்தொகை தமிழக அரசு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதேமாரி இறந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாயாகும். வீடு சேதாரம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கும் வந்து பார்த்தா 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. குடிசை வீடு ஃபுல்லாகவே இல்லைன்னா ஸோ உங்களுக்கு வீடு வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா விரைவில் சம்பந்தப்பட்ட விஏஓ மற்றும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எல்லாருமே சம்பந்தப்பட்ட ஃபீல்டு வெரிஃபிகேஷன்ஸ் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு இந்த உதவித்தொகை வந்து வாங்கி கொடுப்பாங்க. இதுக்காக நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு பயிர் சேதாரம் அடைஞ்சிச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டேரெக்டாக பயிருக்கே வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான உதவித்தொகையை வாங்கி கொடுப்பாங்க. ஸோ மற்றது குடிசை வீடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட ரெவென்யூ ஆஃபீஸருக்கு அதிகாரிகள் வந்து உங்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை செக் பண்ணி பார்த்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் வந்து பார்த்தா மொத்த இன்ஃபர்மேஷன் தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6 மாவட்டங்களில் அதிகபட்சமாக மழை பொழிவு இந்த வருஷம் ஏற்படுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இல்லாத விட அதிகபட்சமே பெஞ்சிருக்கு. அதன் காரணமாக பல்வேறு சேதங்கள் ஏற்படுத்திருக்கு. அதன் காரணமாக இந்த நிவாரண உதவித்தொகையை வழங்கியிருக்காங்க. இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.